இல்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழையும், கத்திரிக்காவும் இருக்கு. இத வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறவங்களுக்கும் சரி, இத வச்சு என்ன பண்ண போறோம்னு குப்பையில போடுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய இந்த மல்லி கத்திரிக்காய் தொக்கு என்னோட சைட்ல இருந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாதத்தோடையும், தோசையோடையும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு விழுத ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். பஜ்ஜி மிளகா கூடவே பச்சை மிளகா, அதோட கொத்தமல்லி தழை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து விழுத அரைச்சுக்கோங்க. பஜ்ஜி மிளகா ஆப்ஷனல் தான். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாவ இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன பொருட்கள், எவ்வளோ மெஷர்மென்ட்ன்னு எப்பவும் போல டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் நான் சேர்த்தேன். வெந்தயம் வேண்டாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். அதோட கருவேப்பிலை, வெங்காயம், சிவப்பு குடமிளகா. சிவப்பு குடமிளகா இல்ல அப்படின்னா பச்சை குடமிளகா சேர்க்கலாம். இல்லாட்டா குடமிளகாவே இக்னோர் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, உப்பு, இந்த அரைச்ச விழுது. ஒரு சில பேர் கத்திரிக்காவ இதோட சேர்த்து ஃபர்ஸ்ட்டு வதக்கிட்டு அப்புறம் விழுது சேர்ப்பாங்க. அப்படி கூட தாராளமா பண்ணிக்கலாம். நான் விழுத சேர்த்து ஒரு 4 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா டைஸ் பண்ணாலும் சரி, ஸ்லைஸ் பண்ணாலும் சரி, அது உங்க சௌகரியம். கத்திரிக்காய் எந்த ஷேப்ல இருக்குன்னு, அதே இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு, மூடிய போட்டு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டீங்கன்னா, சுண்ட வந்திருக்கும். கடைசியில 2 டீஸ்பூன் நெய் நான் சேர்த்தேன். நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க வீட்ல இருக்குன்னா, காரம் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாதத்தோட இத நல்லா சூடா நான் பரிமாறி, கூடவே வந்து கருப்பு கொண்ட கடல, வெறும் வெங்காயமும், வெள்ளரிக்காய், உப்பு, எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்த ஒரு சாலடும் பண்ணி, மேல 2 டீஸ்பூன் சேர்த்து நான் சாப்பிட்டாச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.